அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரிலிருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவ் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது திருமதி சந்திரா அவர்கள் முதியவர்களுக்கு மந்திரங்கள் மற்றும் யோக முத்திரை மூலம் தங்களது மனதையும் உடலையும் எவ்வாறு ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்பது பற்றி தன் அனுபவத்தை கூறுகிறார். வாங்க கேட்கலாம். வணக்கம், திருமதி சந்திரா சோலைமலை பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடவுள் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக எப்பயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வேண்டிக்கிறேன். மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மந்திரம் என்ன மந்திரம் சிறந்த மந்திரம் அப்படின்னா, எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களுக்கும் உணவு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மந்திரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெரிய மந்திரம் தான். அது இருக்கிற ஸ்லோகத்திலே சிறந்தது. அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இனிமுற்று வாழ்க வள்ளல் மலரடிகள் போற்றி போற்றி போற்றின்னு சொல்கிறாங்கல்ல. இதில் இந்துக்கள், கிறிஸ்டின், இஸ்லாமியர் எல்லாமே இருப்பாங்க. அவங்களுக்கு பொதுவானது இந்த இதெல்லாம் சொல்லாமல் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும், எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்கணும், அது சொல்லலாம். எல்லாம் அது மதத்தை சார்ந்தது இல்லை, அது பொதுவானது. அப்படி சொல்லிக்கங்க. சிறந்த ஸ்லோகம், சிறந்த மந்திரம் அப்படின்னா இதுதான். அதை நீங்கள் எப்போ வேணால் எந்திரிச்சு எப்போ வேணாலும் சொல்லணும். எல்லோரும் நல்லா இருக்கும்னா நம்மளும் நல்லா இருப்போம், வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருப்பாங்கல்ல. அதுக்காக மற்றவங்களுக்காக வேண்டிக்கிறது தான் உங்களுக்காக நல்லது, நம்ம வீட்டுக்காக நல்லது. அதுதான் அதுக்காக சொல்கிறேன். அதாவது சொன்னது தான் பெரியவங்க சொல்கிறவங்க, அதை கேட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கா என்னன்னு தெரியாது, நான் படித்தது, கேட்டது, பார்த்தது, இந்த மாதிரி இருக்கிறதுல வச்சு தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு சொல்கிறேன். அதுபடியே நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. ஸ்லோகத்தை பற்றி சொல்கிறதுக்காக இந்த இதை சொன்னேன் அப்படின்னு சொன்னால் இந்த இதுதான் சிறந்ததாக இருக்குது. அதனால் நீங்கள் இதே மந்திரமாகவும் சொல்லுங்கள், ஸ்லோகமாகவும் சொல்லுங்கள். அதை இஸ்லாமியர்கள், கிறிஸ்டியன்கள், இந்துக்களுக்கு எல்லாம் ஒரே இதுதான். அவங்கவுங்க மதம் இது அப்பாற்பட்டது, மதம் இதில் வராது, பொதுவானது கருத்து. அதுக்காக நீங்கள் இந்துக்களாக இருந்தால் அற்பெருஞ்சோதி ஆண்டவரை சேர்த்து சொல்லிக்கிட்டீங்கன்னா நல்லது. மற்ற இஸ்லாமியர்கள், கிறிஸ்டியன்ஸுங்களா பொதுவாக அப்படியே சொல்லிக்கோங்க. எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களுக்கும் உணவு கிடைக்கணும் அப்படின்னு ஒரே மந்திரத்தை சொல்லிக்கோங்க. இதுக்கு மதங்கள் வர்றதுக்கு இடையில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே ஒரே, எல்லா ஜனங்களுக்கும் ஒரே மந்திரம் இதுதான். மற்றபடி உங்களுக்கு தனியாக மந்திரம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் தான் நிறைய இருக்கேன். சிவன் மந்திரம் இருக்குது, உங்களுக்கே தெரியும் தான். அம்மன் மந்திரம், முருகன் மந்திரம், கணேஷ் மந்திரம்னு எல்லா மந்திரங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன மந்திரங்கள் இருக்குது. எல்லாமே சொல்லலாம், சிறப்பானது தான். அது நம்மளுக்காக, இது மற்றவங்களுக்காக வேண்ட போகிறது நம்மளுக்கு இன்னும் சிறப்பானதாக இருக்கும்.
இப்போ நம்ம அந்த மந்திரத்தை பற்றி இந்த இதை விட்டுட்டு அதை கொஞ்சம் முத்திரைகளை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு. சித்தர்கள் முத்திரை தெரிஞ்சவங்க சொன்னது தான். அவங்ககிட்ட இதுலேருந்து எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறத அவங்கக்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் அதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு 2 வேளை கூட இருக்குன்னா கூட போதும். அது நல்லா இருக்கும். அதான் முன்னாடி சொன்னது மாதிரி சின்முத்திரை. அது சின்முத்திரைன்றது ஆள்காட்டி விரல், பெருவிரல் நுனிய தொட்டுக்கிட்டு இருக்கிறது சின்முத்திரை. அது இருக்கிறதுலே சிறந்த முத்திரை சின்முத்திரை. அது உங்களுக்கு செஞ்சா ரொம்ப நல்லது. அது ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம், அதாவது நமச்சிவாய மந்திரம், அது உங்களுக்கு மந்திரம் சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிடலாம். இல்லை பேசாமல் அமைதியாக வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும்னாலும் அது எதுவும் சொல்ல தேவையில்லை. அமைதியாக வச்சுக்கிட்டு கூட உட்காரலாம். மனசில் எதுவும் வேற எதுவும் நினைக்காம அமைதியாக இருந்துட்டு அந்த முத்திரையை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாலே நல்லது தான். அதுக்கு பிறகு காலையிலே ஒரு 6 மணிக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா மண் முத்திரைன்னு ஒன்று இருக்கு. எல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. மண் முத்திரைன்றது நம்ம ஐம்பூதங்கள்ல ஒன்று. நீர், நீளம், காற்று, ஆகாயம், நெருப்புல நீருக்கு அடுத்தது நிலம். நிலம் அந்த மண் முத்திரை நம்மளுக்கு வேண்டிய சக்தியை கொடுக்கறது, ரத்த ஓட்டத்தை சரிப்படுத்துறது. ரத்தம் குறைவா இருக்கிறவங்களுக்கு இந்த முத்திரை செஞ்சா ரத்தமே அது வேண்டிய அளவு இருக்குமா நம்ம உடம்புல. அந்த முத்திரையோட பயன் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த முத்திரை மோதிர விரல் நுனியும் ஆள்காட்டி, ஏதாவது கட்டை விரல் நுனியும் மோதிர விரல் நுனியும் தொட்டுக்கிட்டு இருக்கிறது மாதிரி வச்சுட்டு 3 மற்ற விரல்களை மடியில் கீழே உட்கார முடிஞ்சா உட்காரலாம். இல்லை சேரில் உட்கார்றதுக்கு முக்கால்வாசி சேரில் உட்காரவங்களும் உட்கார்ந்துன்னா மடியில் வச்சுக்கிட்டு மற்ற விரல் 3 விரல்லையும் நீட்டிட்டு மோதிர விரலும் கட்டை விரல் நுனியும் மோதிர விரல் நுனியும் வச்சுட்டு உட்காந்துட்டு அதுவும் 10 நிமிஷம் தான். முடிஞ்ச அளவுக்கு 10 நிமிஷம் போதும். ஏன்னா அதுக்கு பிறகு அதிகப்படியாக செய்ய முடிஞ்சால் செய்யலாம். ஆனால் நம்மளுக்கு அந்த நேரம் 10 நிமிஷமே பெரிய விஷயமா இருக்கும். அதனால இந்த முத்திரையுடைய பயன்கள் அவங்க சொன்னது. மண் பூதம் மண் காது தான் நம்மளுக்கு குறைவா இருந்துச்சுன்னா தான் சோம்பல் வர்றது, கொட்டாவி வர்றது, எதுவும் பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்க, ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறவங்க, நரம்புகளுக்கு சரியான அளவுக்கு போகாமல் அங்கங்கே தேங்கி நிற்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு எப்போ பார்த்தாலும் சோம்பலாக படுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிறந்தது அப்படின்னா மண் முத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முத்திரையை 10 நிமிஷம் காலையில் அது சின்முத்திரை எந்திரிச்சோடனே செஞ்சுக்கிடலாம். அது எந்திரிச்ச பிறகு அதுக்கு பிறகு உங்களுக்கு நேரம் கிடைக்கும், ஒரு 10 நிமிஷம் இடைவெளி விட்டு இந்த முத்திரையை செஞ்சுக்கிடலாம். மண் முத்திரை அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண் தேவை நம்மளுக்கு உடம்புக்கு முக்கியமாக தேவையாம். அந்த மண் இது குறைஞ்சிருச்சுன்னா மந்த புத்தி ஆகும். அவங்க சொல்லுவாங்கல்ல, மண் மாதிரி உட்காந்துருக்கேன் பாரு, ஒன்றுமே செய்யாமல் எனக்கு என்னாண்டு அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த இது குறையா இருக்கிறவங்களுக்கு தான் இப்படி வருமா, சோம்பலம், மந்தமா, எதிலும் பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரத்த ஓட்டம் சரியில்லாமல் இருக்கிறதுனால இந்த சோம்பல், கொட்டாவி விடுறது இதெல்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. அதனால இந்த முத்திரை நல்ல ஒரு பயனளிக்கும். 10 நிமிஷம் தினசரி, அதுவும் தினசரி தான். ஒரு நாளைக்கு செஞ்சுட்டுலாம் கேட்கக்கூடாது. நம்ம தினசரி 3 வேளைக்கு சாப்பிட்றோம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இது செய்யணும்ல. ஒரு வேளை செஞ்சாதான், ஒரு வேளை தினசரி செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கு பலம் தெரியும். ஒரு நாளைக்கு செஞ்சு 10 நாளைக்கு செஞ்சுட்டு சரியா இல்லை, கேட்கல அப்படின்லாம் எதுவுமே நம்மளுக்கு சொல்லக்கூடாது. அது தினசரி சாப்பாடு மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்க. கொட்டாவி வர்றவங்களுக்கு
எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சோம்பலாக கொட்டாவியாக வரும். அப்படி இருக்கவங்க இந்த முத்திரை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த கொட்டாவி வருதா அப்படின்னு அதை கவனிச்சு பாருங்க. குறைஞ்சிருக்கா, அப்படியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அது அதோட பலன் நான் சொல்றேன். குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க சரியா செய்யறீங்க. அந்த செய்யற அந்த கையில வைக்கிற முத்திரையும் சரியா வைக்கணும். அந்த நுனியை தொடரணும். கட்ட விரல்ல அந்த மோதிர விரலுக்கு மேல வைக்கக்கூடாது, நெகத்து மேல வைக்கக்கூடாது. நுனியும் தொட்டு அது மாதிரி கரெக்டா உட்காந்து அப்படி செஞ்சா தான் அதோடைய பலன் கரெக்டா வரும், நம்மளுக்கு சரியா வரும். ஒரு ஒரு மாசம் அப்படி செஞ்சுட்டீங்கன்னா அந்த சோர்வு, அயர்வு அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே படிப்படியா குறைய, ரத்த ஓட்டம் சரியாகும். ரத்தமும் தேவையான அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. இந்த முத்திரைகளுடைய இது ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு 3 மாசம் செஞ்சா ரத்த சோகையே இருக்காது அப்படின்றாங்க சித்தர்கள். அந்த முத்திரை பயிற்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த மண் முத்திரை செய்யறதுக்கு பலன். இந்த மாத்திரையும் எல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் தேவையான அளவு உணவு, அதுக்கு உண்டான உணவு, அதுக்கு தேவையான மருந்து எடுத்துக்கிறணும். அதை மருந்து அப்படின்னா பெரிய இந்த இதில் எடுத்துக்காம அதுக்கு உண்டான உணவு, அதுக்கு உண்டான மருந்து எடுத்துக்கிட்டு இந்த முத்திரையை செஞ்சிட்டிங்கன்னா சரியா இருக்கும். அது மாதிரி செய்யுங்க, நல்லதுதான். அதாவது முக்கியமாக முதியோர்களுக்காக, நம்ம வயசானவங்களுக்காக அப்படின்றதுனால இது தேவையா இருக்கு. இது ரொம்ப குறையும் நம்மளுக்கு. அதனால தான் அந்த முத்திரை, அதாவது மண் முத்திரைன்றது நம்மளுக்கு உடம்பு சோறு உண்டாக்காம பாதுகாத்துக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம தினசரி இதை செஞ்சு அதை பயன்பெறுவோம். அடுத்து உங்களுக்கு நீர் கடுப்பு இருக்கிறவங்க, நீர் வராம இந்த வெயில் வந்துருச்சுல்ல, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல்ல, அதனால நீர் கடுப்பு வர்றவங்க அதுக்குத்தான் ஏற்கனவே மோர், இது தண்ணி, பழம் அதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்கு. அதையும் மீறி ஒரு சிலருக்கு நீர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ரொம்ப இருக்கு அப்படின்னா அதுக்கு நீர் முத்திரைன்னு ஒன்று வச்சிருக்காங்க. சுண்டு விரல் நுனியும் நம்ம கட்டை விரல் நுனியும் தொட்டு, ரொம்ப தாகமா இருக்கு, எங்கேயோ வெளியில போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி இல்லை, நம்மளுக்கு கொண்டு போன தண்ணியும் சரியா போச்சு, தாகமா இருக்கு, வெயில் தாங்க முடியல, ரொம்ப வசதியா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த நேரத்துல நீங்க சுண்டு விரல் நுனி, கட்டை விரல் நுனி வச்சுட்டு இதே மாதிரி எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்க வெயில் காலம் வெளியில போகும்போது, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போது, பகல் நேரத்துல தான் சொல்றேன், எங்கேயாச்சும் போகும்போது இந்த மாதிரி தாகமா இருக்கும்போது தண்ணி இல்லை அப்படின்ற நேரத்துல இந்த முத்திரை 10 நிமிஷம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது தாக உணர்வு தண்ணி குடிச்சது மாதிரி சரியாயிருமா. அந்த முத்திரை தண்ணி குடிச்சா எப்படி நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும், அதே மாதிரி இந்த முத்திரை தண்ணி குடிச்சதுக்கு பலன் வரும். அதனால எங்கேயாவது அந்த நேரத்துல வெளியில எப்பயாச்சும் வெயில் காலத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருந்துச்சு, தண்ணி கொண்டு போன தண்ணி சரியாயிருச்சு, அந்த இடத்துல நீ அடுத்து நேரம் ஆகும் தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படின்ற நிலையில இருக்கும்போது இந்த முத்திரை செஞ்சீங்க அப்படின்னா அப்பயே உங்களுக்கு அதுக்குண்டான பலன் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நீர் முத்திரையோட பலன் அதே நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயாவது வெளியில போக வேண்டிய சூழ்நிலை அப்படி உருவாச்சு இருந்துச்சு, அப்படி ஒரு இது வந்துச்சு, நேரம் இருந்துச்சு அப்படின்னா நீ இதை கட்டாயமா தண்ணி இல்லை அப்படின்னு தவிக்காம இந்த முத்திரையை செஞ்சு பயனடைங்க. அடுத்து வாயு முத்திரைன்றது காற்று முத்திரை. காற்று நம்மளுக்கு தேவையானது அங்கங்க காலு, முதுகு எந்த இடத்துலயாவது காத்து அடைச்சுக்கிறோம். நம்மளுக்கு எங்கனக்குள்ளன்னு சொல்லவே முடியாது. முதுகுல கூட அடைச்சுக்கிறோம், இடுப்புக்கு பின்புறம், கழுத்துக்கு பின்புறம், எந்த இடத்துலயாச்சும் ஒரு காத்து அடைச்சிக்கிடுச்சு, அந்த இடத்துல வலி இருக்கு அப்படின்னா பயப்படாதீங்க. அது காத்து நாங்களும் நிக்கிறதுனால நம்மளுக்கு வலிக்குது. வேற ஏதாச்சும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பயப்படுத்த வேணாம், நீங்களும் பயப்பட வேணாம். அது ஏன் அப்படின்னா அந்த காத்து அங்க எங்கேயாவது நின்றுக்கிறோம், அந்த இடத்துல குத்திக்கிட்டே இருக்கு, வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு 4 நாள் 1 வாரம் கூட இருக்கும். அது என்னன்னு தெரியாம வலிச்சுக்கிட்டு திணறிக்கிட்டு இருப்பாங்க.
அது வந்து காற்று தான் அங்கேயே நிற்கிறதுனால, அது போக வழி இல்லாமல் இருக்கிறதுனால தான் அப்படி நம்மளுக்கு ஒரே இடத்துல நின்று குத்திக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும், வலிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம தான் பயப்பட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரலை மடித்து கட்டை விரல் அடியில் வச்சுட்டு நம்ம கட்டை விரல்ல அந்த ஆள்காட்டி விரல் மேலே வச்சுக்கிறோம். இது வந்து வாயு முத்திரை. காற்று தேவையில்லாத காற்று நம்ம வெளியேற்றுறது முத்திரை. அப்போ அந்த அடைச்சிக்கிட்டு இருக்கிற காற்று எல்லாம் வெளியேறணும் அப்படின்னா இந்த முத்திரையும் அதே மாதிரி தான். அடுத்தடுத்து உங்களுக்கு செய்யணும்னு இல்லை, இடைவெளி விட்டு கூட செய்யணும். உடனே செய்யணும்னு அவசியம் இல்லை. எந்த நேரத்துக்கு எந்த இது வருதோ அந்த நேரத்துக்கு அப்படி செஞ்சுக்கிறலாம். இப்போ உங்களுக்கு நீர் இருக்கிறதுனால எப்போ தேவையா இருந்துச்சுன்னா அந்த இது செஞ்சுக்கிறலாம். இப்போ காற்று அடைச்சிருக்கு, அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துல நீங்கள் எந்த மாதிரி காற்று முத்திரை செஞ்சுக்கிறலாம். அது மாதிரி அது அந்த நேரத்துக்கு தேவை. ஆனால் சின்முத்திரை மட்டும் தினசரி வச்சுக்கணும். மண் முத்திரையும் சின்முத்திரையும் தினசரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா மண் முத்திரை ரொம்ப அவசியம். நம்ம ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அது நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வைக்கணும். இது வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி காற்று அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் தேவைப்படும். அதனால நீங்கள் தினசரி வைக்கலாம். ஆனால் அது ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த முத்திரையை வச்சிங்கன்னா 10 நிமிஷம் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வெதுப்பான எல்லாம் சூடாக நீர் குடிச்சிக்கிட்டு அதை உடனே குடிக்க வேணாம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் அப்படி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த காற்று வெளியேறிடும். அந்த எனக்குள்ள அடைப்பு இருக்கோ அந்த இடத்துல இருக்க காற்று வெளியேறிடும். அது வெளிப்புறமாவோ வாயுவோ ஏப்பமாவோ அப்படி வந்துடும். சில நேரத்தில் அது அப்படியும் இருக்கும், ஒரு நேரத்துக்கு போகாமல் இருக்கும். அப்போ அதனால ரொம்ப வலி ரொம்ப இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு நேரத்துக்கு இருக்கவும் செய்யும். அதனால நீங்கள் ஒரு நாள் 2 நாள் அடுத்த நாளும் செய்ய வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல அப்படியும் உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து வலி குறையல, ரொம்ப வலிக்குது அப்படின்னா இந்த முத்திரையும் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அப்போ ரொம்ப வலி இருக்குது போகலை அப்படின்னா அந்த பெருங்காயத்தூள்ல லேசாக தண்ணியை குழப்பி அந்த இடத்துல எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் தடவி விட்டுருங்க. பெருங்காயத்தூள் அது அப்படியே காற்று போயிடும். இந்த முத்திரையும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல இருக்க காற்று வெளியே வந்துடும். அங்கங்கே எங்கேயாச்சும் நம்மளுக்கு தெரியாமல் அடைச்சிக்கிட்டு அங்கங்கே கால் வலிச்சுக்கிட்டே இருக்கும்ல, அது எல்லாம் இந்த காற்றோட இதுதான். அது தேவையில்லாத காற்று இது நம்ம சொல்கிறது. தேவையில்லா காற்று நம்மளுக்கு உள்ளே இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். தேவையில்லாத காற்று வெளியேறிடுச்சு அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக இந்த முத்திரையை அந்த நேரம் வலி இருக்கிற நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும், சரியாயிடும். நீங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல இருக்கிற வலி அப்புறம் போயிடுச்சு அப்படின்னா தெரிஞ்சிடும். அப்போ அந்த இது விலகிடுச்சு, அந்த இடத்துல இருக்கிற காற்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை வரும். அது மாதிரி செஞ்சு பயனடைங்க. எல்லா வளமும் எல்லா நலமும் இறைவன் கொடுக்கட்டும். எல்லா உயிர்களுக்கும் அன்பா இருங்க. நல்லா நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ் பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ் அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவம் 2.0. இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா வழியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவம்